ஆராதனை, 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 அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பானவர்களே, விடுதலை பயண நூலிலே ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நானே உங்களை குணமாக்கும் ஆண்டவர். அவர் தன்னுடைய வார்த்தையை விடுத்து அந்த மக்களை குணப்படுத்தினார் என்று அந்த ஆகமம் நமக்கு பரிந்துரைக்கிறது. இன்று நம்மை ஒரு வார்த்தை சொல்லி குணப்படுத்த விழைகிறார். அதுதான் ஆண்டவர் இங்கு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவர் மீதும் விருப்பம் கொள்ளும். கவலைகளையும் நாம் மேற்கொள்ள முடியாது என்று சோர்ந்து போய் போராடி போராடி சோர்ந்து போய் வந்திருக்கின்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை இந்த அருள் தரும் நேரத்திலே நம்மை விடுவிப்பதற்கென்று அவர் எழுந்து வந்திருக்கிறார். அதற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை, நான் உன்னை அன்பு செய்கிறேன். I love you, my child. I love you. நீ என் கண்களுக்கு விலையேற பெற்றவர், நீ என் பார்வையில் மதிப்பு பெற்றவர் என்று சொல்லி அவர் நம்மை அன்பு செய்ய. இந்த ஆண்டவரை அவருக்கு முன்னால் பணிந்திருக்கின்ற ஏராளமான திரு தூதர் கூட்டத்தோடு, அந்த வான தூதர் கூட்டத்தோடு, அந்த புனிதர்களின் கூட்டத்தோடு, அன்னை மரியாவோடு, புனித சூசையப்பரோடு, அந்த 12 திருத்தூதர்களோடு சேர்ந்து நாம் அவரை தூயவர் தூயவர் என்று சொல்லி இந்த பாடலின் வழியாக நாம் அவரை துதிப்போம். முழு மனதோடு துதிப்போம். உங்கள் உள்ளங்களை திறந்து ஆண்டவரை ஏறெடுத்து பார்த்து அவரை துதிப்போம். அந்த கூட்டத்தோடு இணைந்து கொள்வோம். ஆண்டவரே நீ தூயவர், ஆண்டவரே நீ தூயவர், ஆண்டவரே நீ தூயவர். நம்பிக்கை இருக்கணும். இயேசு ஆண்டவரே நீ தூயவர், தூயவர், அதி தூயவர், இயேசு தூயவர், நீ தூயவர். தூய கூட்டம் சூழ்ந்தோர் நடுவில் வாழ்பவர், தூய்மையில் வாழ்வோர் உண்மை காண செய்பவர். தூய கூட்டம் சூழ்ந்தோர் நடுவில் வாழ்பவர், தூய்மையில் வாழ்வோர் உண்மை காண செய்பவர். மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே, மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. அவர் தூயவர் மட்டுமல்ல, அவர் இனிமையானவர். திருப்பாடல் ஆசிரியர் 34 எழுதுகிறார், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் சுவைத்து பாருங்கள், அவர் எவ்வளவு இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நாம் அதே வார்த்தைகளை சொல்லி, நீர் இனியவர், நீர் எனக்கு இனியவர் என்று சொல்லி நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி பாடுவோம். ஆண்டவரே நீர் இனியவர் என்று சொல்லுவோம். இயேசு ஆண்டவரே நீர் இனியவர், இனியவர், மிக இனியவர், இனியவர், மிக இனியவர். இயேசு என்னும் இனிமை பெயரை கொண்டவர், தேடி மீட்டும் இறக்க இதயம் கொண்டவர். இயேசு என்னும் இனிமை பெயரை கொண்டவர், தேடி மீட்கும் இறக்க இதயம் கொண்டவர்.
மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. அவர் இனியவர் மட்டுமல்ல, அவர் மிக மிக நல்லவர். அப்போது எப்பொழுதெல்லாம் நல்லவர் என்று கேட்டால் எப்பொழுதுமே நல்லவர். ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவர். எப்பொழுதெல்லாம் God is good, God is good all the time. ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை அணுகி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் மிகவும் நல்லவராய் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளப்படுகிறது. ஆகவே அவரை நல்லவர் என்று சொல்லி நம் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து இந்த வரிகளை பாடுவோம். ஆண்டவரே நீர் நல்லவர். எல்லோரும் சேர்ந்து வாய்ஸ். ஆண்டவரே நீர் நல்லவர். மீண்டும் பாடுவோமா? ஆண்டவரே நீர் நல்லவர். இயேசு ஆண்டவரே நீர் நல்லவர். நல்லவர், முழு நல்லவர். இயேசு நல்லவர், முழு நல்லவர். நன்மையும் அருளும் நிறைவின் நிறைவாய் கொண்டவர். நன்மைகள் எங்கும் செய்து கொண்டே செல்பவர். நன்மையும் அருளும் நிறைவின் நிறைவாய் கொண்டவர். நன்மைகள் எங்கும் செய்து கொண்டே செல்பவர். மாட்சியும் புகழும் மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. அவர் நல்லவர், இனியவர் மட்டுமல்ல, அவர் மிக பெரியவர். மிக 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 பெரியவர். அவருடைய ஆற்றலை யாராலும் அளவிட முடியாது. அவருடைய அந்த பராக்கிரமத்தை, அவருடைய அந்த பெரிய தனத்தை நம்மால் அறிந்து கொள்வது மிக மிக கடினம். அவ்வளவு பெரியவர். ஆனால் எவ்வளவு பெரியவராய் இருந்தாலும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவரை அணுகுகிறவரனை அவர் வாஞ்சையோடு அணைத்துக் கொள்ளுகிறவராயிருக்கிறார். அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறார். எவ்வளவு அவர் உன்னதராயிருந்து பெரியவராயிருந்தாலும் தன்னிடம் வருகின்ற ஈனர்களை அவர் அணைத்துக் கொள்ளுகிறார். பாடுவோமா? ஆண்டவரே நீர் பெரியவர். ஆண்டவரே நீர் பெரியவர். பெரியவர் என்றும் பெரியவர். பெரியவர் என்றும் பெரியவர். உம்மை நம்புவோர் பாவம் சாபம் அகற்றுபவர். மனதுருக்கமும் இரக்கமும் பொறுமையும் கொண்டேற்பவர். உம்மை நம்புவோர் பாவம் சாபம் அகற்றுபவர். மனதுருக்கமும் இரக்கமும் பொறுமையும் கொண்டே ஏற்பவர். மாட்சி மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. 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 நாம் ஒரு கரத்தை நம்முடைய நெஞ்சிலே வைத்துக் கொள்வோம். இன்னொரு கரத்தை திவ்ய நற்கருணை ஆண்டவரை நோக்கி உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, எல்லாம் ஆட்சியும் எல்லா புகழும் எல்லா நன்றியும் என்றும் உமக்கே சுவாமி, என்றும் உமக்கே என்று சொல்லுவோம். ஆண்டவர் நம் மீது விருப்பம் கொண்டுள்ளார். ஆண்டவர் நம் மீது விருப்பம் கொண்டுள்ளார். ஆகவே நம்மை இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த அருள் நிறைந்த இடத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஏனென்றால் நம்ம ஒவ்வொருவரையும் ஒருவர் விடாமல் ஒவ்வொருவரையும் அவர் எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, நிரூபிப்பதற்காக, அதை உனக்கு உணரச் செய்வதற்காக இந்த இடத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து பாடுவோமா? மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. எல்லா நாவும் அறிக்கையிடணும். மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. நன்றாய் உணர்ந்து அவரை பார்த்து பாடுங்கள். மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. இன்னும் ஒரு நாம் அடியை பாட போகிறோம். ஆண்டவரே நீர் உயர்ந்தவர் என்ற அந்த அடியை நாம் எல்லோரும் சேர்ந்து பாட போகிறோம். சகோதரியே, பிலிப்பி நகரில் இதே போல சிறையில் இடப்பட்டார்கள்.
பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைத்து கைகளையும் கால்களையும் விலங்குகள் பூட்டி சங்கிலிகளால் கட்டி அவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தனர். ஆனால் அவர்கள் நள்ளிரவு வரையிலும் கடவுளை புகழ்ந்து பாடி ஜெபித்தார்கள். நடந்தது என்னவென்று நமக்கு தெரியும். நடந்தது என்னவென்று நமக்கு தெரியும். அந்த புகழ்ச்சியினால் அந்த கைவிலங்குகளால் சமாளிக்க முடியவில்லை, அந்த சங்கிலிகளால் சமாளிக்க முடியவில்லை. அவை தகர்த்தெறிந்தன. அவைகளாகவே, யாரும் உடைக்கவில்லை, அந்த விலங்குகள் அவைகளாகவே தகர்த்தெறிந்தன. சகோதரனே, சகோதரியே, இன்று நீ பெரிய சங்கிலியோடு இங்கு வந்திருப்பாய், பெரிய விலங்கோடு இங்கு வந்திருப்பாய். மிகப்பெரிய கவலை உன்னை மாட்டி வதைத்து இருக்கும். என்னை மீட்க முடியவில்லையே, நான் இதை மேற்கொள்ளவே முடியவில்லையே, என்னால் இதை எதிர்த்து போராட எனக்கு சக்தி கொஞ்சம் கூட இல்லையே என்று சொல்லி வந்திருப்பாய். ஆண்டவரை மட்டும் புகழ்ந்து பார், ஆண்டவரை புகழ்ந்து பார். இந்த பாடலோடு சேர்ந்த ஆண்டவரை நீர் மிக உயர்ந்தவர் என்று சொல்லி உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்து பாடு. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாய் விட்டு பாடு, வாய் விட்டு பாடு. உன் சங்கிலிகள் அதுவே அருந்து விடும், தெரித்து விடும். உன்னுடைய விலங்குகள் தெரித்து அகன்று போகும். அந்த பாதாளம், அந்த சிறை, அதன் அடித்தளம் அதிர்ந்து விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உங்கள் ஆண்டவரை துதிப்பீர்களா? இயேசுவே, உம்மை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இயேசுவே, என் மீது அன்பு கூறுறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதுக்கு நான் எந்த விதத்திலும் பாத்திரம் இல்லை. ஆனா நீங்க என்னை தேடி வந்து அன்பு செய்றீங்க, என்னை கூட்டி வந்து என்னை விடுதலை செய்றீங்களே. இந்த அருள் நிறைந்த இடத்திலே என்னை அருளால் நிரப்புறீங்களே, உமக்கு நன்றி. சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. அம்மா, அப்பா எல்லாரும் வாய் திறந்து சொல்லு. தம்பி, தங்கச்சி வாய் திறந்து சொல்லு. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. நீ நன்றி சொல்லுவது உன்னை மீட்கின்ற செயல். அது உன்னை மீட்கும், அது உன்னை மீட்கும். ஆண்டவரே நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. இயேசுவே நன்றி. இவ்வளவு அன்புக்கு நான் எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய நண்பிற்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீ உயர்ந்தவர். இயேசு ஆண்டவரே, நீ உயர்ந்தவர். ஆண்டவர் மீண்டும் சொல்லுமா? ஆண்டவரே, நீ உயர்ந்தவர். இயேசு ஆண்டவரே, நீ உயர்ந்தவர். உயர்ந்தவர், மிகவே உயர்ந்தவர். இயேசு உயர்ந்தவர், மிகவே உயர்ந்தவர். அணுக முடியா ஒளியாய் என்றும் இருப்பவர், இருந்தும் தன்னை தாழ்த்தும் ஈனருக்குள்ளும் வாழ்பவர். Oh, praise you, Lord. அணுக முடியா ஒளியாய் என்றும் இருப்பவர், இருந்தும் தன்னை தாழ்த்தும் ஈனருக்குள்ளும் வாழ்பவர். கரங்களை உயர்த்தி மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. மாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. சகோதரனை, சகோதரி, இப்ப எல்லாரும் எந்திரிச்சு நின்று கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, இயேசுவே நீங்க நல்லவர், இயேசுவே நீங்க வல்லவர், இயேசுவே நீங்க இனியவர், இயேசுவே நீங்க பெரியவர், இயேசுவே நீங்க உயர்ந்தவர் என்று சொல்லி முழு மனதோடு ஆண்டவரை எவ்வளவு சத்தமாய் வாய் விட்டு துதிக்கிறீர்களோ அவ்வளவு நாம் எல்லா கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட போகிறோம். அது உடல் கஷ்டமா இருந்தாலும் சரி, மன கஷ்டமா இருந்தாலும் சரி, அல்லது ஆவியிலே நாம் துன்புற்றவர்களா இருந்தாலும் சரி, எல்லா கட்டுகளில் இருந்தும் ஆண்டவர் தன்னுடைய அருளை கொடுத்து நம்மை விடுவிக்கிறார். ஆகவே சத்தமாய் ஆண்டவரை துதியுங்கள், சத்தமாய் குரல் எடுத்து ஆண்டவரை துதியுங்கள். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி, வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, பெரியவரே உம்மை துதிக்கிறோம், உன்னதரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே அன்பு செய்கிறவரே உம்மை துதிக்கிறேன். I praise you Lord, I thank you Lord. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அன்பிற்கு நன்றி ஆண்டவரே, நீ நிறைப்பதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி 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 சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றியோடு துதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு
நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே. பாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே இயேசுவே. பாட்சியும் புகழும் நன்றியும் என்றும் உமக்கே. கொடுக்கலாமா? இதோ நமது நம்பிக்கை வெளிப்படுத்தணும். இதோ நற்செய்தி பக்கத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவை தேடி வந்து, ஆண்டவரே நீ நல்லவர், நீ உன்னால் முடியும், நீ அதிசயம் செய்யக்கூடியவர், இதோ நான் விரும்புகிறேன், இதோ எனக்கு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்க. இதோ இன்றைய நாம் திருப்பாடல சொன்னோம்ல, ஆண்டவர் நம்மீது விருப்பம் கொள்கிறார். நமது காது ஓரத்துல வந்து சொல்றார், மகனே மகளே உன் நம்பிக்கை குரல் என்னிடம் எட்டியது, நான் விரும்புகிறேன். நீ ஏந்தி வந்திருக்கக்கூடிய விண்ணப்பங்கள், உனது கட்டுகள், உனது வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பம், எல்லா விதமான மாய கவர்ச்சிகளையும் ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். இதோ அன்னை மரியுடைய பரிந்துரை கேட்போம். அன்னை மரியிட்ட கேட்கலாம், அன்பு அன்னை மரியே, இதோ மீது அந்த தூய ஆவியினுடைய நிழல் எப்படி அங்கு புடமிட்டதோ, அதே ஆவியானவர் இந்த இடத்திலே அக்னி வலிவிலே எங்களை புடமிட வேண்டும். இதோ நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு இருக்கிற இந்த பாடல் வழியாக ஆண்டவருக்கே மாட்சி, ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே மகத்துவம், எல்லா நன்றி துதி கன மகிமையும் ஆண்டவருக்கு எடுத்திருக்கிறோம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை என்னை தொடுங்க, நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுகள், சிக்கல்கள், வழி தவறிய அந்த தருணங்கள் எல்லாத்தையும் உருமாற்றுவீராக. இதோ பல்வேறு இயக்கங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு, இதோ என் வாழ்வில பல்வேறு சூழல்கள், இதோ என் இருள் சூழ்ந்ததா இருக்குது, எங்க நடந்தாலும் வழி தெரியலையே, பாதை தெரியலையே, இதோ என் குடும்பத்துல ஒரே கஷ்டம், துன்பம். ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை விடுவிக்கிறார். இதோ ஆண்டவருடைய அபிஷேக ஒளி உங்க குடும்பத்துல உதிக்குது. ஆண்டவருடைய அபிஷேகம் அந்த இல்லத்தை நிரப்புகிறது. இதோ ஆண்டவருடைய குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்க உள்ளத்துல இறங்குகிறது. இதோ நீ வேண்டி வந்திருக்கக்கூடிய அத்தனை விதமான விண்ணப்பங்களையும் ஆண்டவர் உனக்காக செவிசாய்த்துக் கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இங்கு அபிஷேகமாக இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ நம்ம ஆண்டவருக்கு அப்படியே நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி மட்டும் சொல்லுங்க, நன்றி மட்டும் சொல்லுங்க. தேங்க்யூ ஆண்டவரே, இதோ உமது ஆற்றலுக்காக நன்றி. இதோ என்ன உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்காக நன்றி. இதோ இந்த பல்வேறு கவலைகள், இதோ மலடி என்று சொல்லியிருக்காங்களே, ஒரு குழந்தை பேர் இல்லையே, அன்பு ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். வாக்கு மனு உரு ஆனால் அதே மனு உரு ஆன தெய்வம் இதோ நமது வார்த்தையிலே, நமது வாழ்க்கையில இரண்டரை கலக்கிறார். இதோ மகனே மகளே, நீ வேண்டி வந்திருக்கக்கூடிய ஆத்திரை நான் உனக்கு அருளுகிறேன், நான் உனக்கு அருளுகிறேன். இன்று முதல் இதோ இந்த ஆசீர்வாதம் உன் குடும்பத்திலே தங்குகிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே. அன்புமிக்கவர்களே, நம்முடைய உடலிலே எந்த பாகத்துக்காக, எந்த ஆர்கனுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோமோ அங்கு நம் கரங்களை வைத்துக் கொள்வோம். அல்லது நம்ம இடத்திலே இந்த நோய்க்காக எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னவர்களுக்கு என்ன நோய் இருக்கிறதோ அந்த 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 பாகத்தின் மேல் நம்முடைய கரங்களை வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய கரங்களை பயன்படுத்தி தன்னுடைய ஆசிரியரால் நம்மை நிரப்ப போகிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை குணப்படுத்தும் என்று யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் எழுதியிருக்கிறார். நம்பிக்கையுள்ள ஜெபம் நோயாளியை குணப்படுத்தும் என்று எழுதியிருக்கிறார். இது நம்முடைய நம்பிக்கை தான். ஆண்டவரே, நீ விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்று அந்த தொழுநோயாளி சொல்ல பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விரும்புகிறேன், நீ குணமாக என்றுதான் சொல்லுகிறார். நாம் ஆசையாய் கரங்களை வைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்துல இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் மீது மனம் இறங்கும். என்னை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரது கருணை ஐயா, என் மீது மனம் இறங்கும். நோய் நீக்கும் வல்லமை உள்ளவரே, இயேசுவே தெய்வீக மருத்துவரே, நோய் நீக்கும்
வல்லமை நிலைநிறுகிறது. நன்றி சொல்லலாம். இயேசுவே தெய்வீக மருத்துவரே, என்னை தொட்டு சுகமாக்கும் ஐயா, என் மீது மனம் இறங்கும். சுகம் சுகம் என்னை மீது மனம் இறங்கும் இறக்கத்தினால் பெற்ற நன்றி. ஐயா, என்னை தொட்டு சுகமாக்கும். ஆண்டவரே, உம்முடைய நோய் நீக்கும் வல்லமை இதோ இந்த பீடத்திலிருந்து எழுந்தருளி இந்த பிள்ளைகளின் ஒவ்வொரு கரத்திலும் இறங்கட்டும் சுவாமி. அவர்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குணமாக்குதலுக்காகவும் உம்முடைய அருள் இறங்கி பாயும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எந்த அவயங்கள் குணமடைய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த நேரத்தில் இப்பொழுது இயேசுவின் அற்புத பெயர் உயர்த்தப்படுவதற்காக இந்த அற்புதங்கள் இந்த நேரத்திலே நடைபெறுவதாக. அவர்கள் யார் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த நோய்கள் குணமடைய வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஆண்டவரே, அழுது பொருள் ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ, அந்த ஜெபங்கள் அப்படியே கனிவாய் கேட்கப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசையில் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அந்த அவயவங்களை தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே நோய்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நோய்களை அகன்று போக கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த நம்பிக்கையுள்ள ஜெபத்தை ஏறெடுத்து உம்மிடத்திலிருந்து குணமாக்குதலை பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவரே. We receive in your name, in the powerful name, in the powerful name of, in the precious name of Jesus Christ, Lord. இயேசுவின் நாமத்திலே இந்த சுகமாக்குதலை பெற்றுக் கொள்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? ஜெபித்த அத்தனை பேரும் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நம்பிக்கையுள்ள ஜெபம் நம்மை மீட்டெடுக்கிறது. Thank you Lord. Thank you Lord. நன்றி சொல்ல விரும்புவோர் நன்றாய் கரம் தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றாய் கரம் தட்டி நன்றி சொல்லுவோம். Praise you Lord. Thank you Lord. Thank you Jesus. நன்றி சொல்லுவோம். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அப்பா தந்தை இறைவனுக்கே, அப்பா தந்தை இறைவனுக்கே, அப்பா தந்தை இறைவனுக்கே. அல்லேலூயா ஆமென்.